ஹாய். நரசிம்மர் கோவில், இடர்குன்றம் சுயம்பு நரசிம்மர் ஆலயம். இது பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் உள்ளே வரணும். திருப்பூரூர்லேருந்து ஒரு 5 கிலோ, திருப்பூரூருக்கு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு 70 ஸ்டெப்ஸ் இருக்குது. அங்கே மேலே தெரியறதுல அதுதான் லக்ஷ்மி நரசிம்மரோட டெம்பிள். போகலாம் வாங்க. இடைக்காடர் அப்படின்ற சித்தர் நரசிம்மரை தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த மலையில் தவம் பண்ணியிருக்காரு. அந்த தவத்தின் பலனாக நரசிம்மரை காட்சி அளிச்சிருக்காரு. அப்போது அந்த சித்தர், இந்த மலையிலேயே நீங்கள் தங்க வேண்டும், உங்களை தேடி வர பக்தர்களோட எல்லாரோட துயரத்தையும் போக்க வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டிருக்கார். அதற்கு இணங்க நரசிம்மர் சுயம்பு நரசிம்மராக இந்த மலையிலேயே எழுந்தருளியிருக்காரு. அதனால தான் இந்த இடத்திற்கு இடர்குன்றம் அப்படின்னு பெயர் வந்தது. இந்த சின்ன கருவறையில் லக்ஷ்மி நரசிம்மருடைய உற்சவமூர்த்தியும் இருக்குது. அதே மாதிரி மூலவருக்கு பக்கத்திலே இடைக்காடரும் காட்சி அளிக்கிறார். பெரியாழ்வார், பேயாழ்வார், ராமானுஜர், தேசிகர் இவங்களோட சேர்ந்து சுயம்பு நரசிம்மருக்கு எதிர்க்க கருடாழ்வாரும் அமைஞ்சிருக்காங்க. நாளை என்பது நரசிம்மரிடத்தில் இல்லை. அதாவது நம்ம நரசிம்மரை எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் நம்மளோட பிரார்த்தனைகளை வச்சு வேண்டினோம்னா நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் அப்படின்றது ஐதீகம். அந்த நம்பிக்கையோடு நம்மளோட வாழ்க்கை பயணம் தொடரட்டும். நன்றி.